அதுக்கு தானே வச்சிருக்கேன். எங்களுக்கு ஒண்ணும் அவசரம் இல்ல, மெதுவா போனா போதும். உங்களுக்கு அவசரம் இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு இருக்கு. இந்த மாதிரி சமயத்துல தானே 4 காசு சம்பாதிக்க முடியும். முதல்ல மீட்டர் போடு, அப்புறம் அங்க வந்து அவ்வளவு வேணும் இவ்வளவு வேணும்னு தயார் பண்ணக்கூடாது. உட்காருங்க. பணம் கொடுங்கம்மா. சில்லறை இல்ல, அப்புறம் வாங்கிக்க. என்னது கடனை? வண்டிக்கு பெட்ரோல் உங்க பாட்டனா போடுவான். ஏய் சும்மா பேசாத. மீட்டர் சார்ஜ் எவ்வளவு? 360. 360 தானே, கொஞ்சம் இரு. இந்த 2 தேங்காய் முடி 2 ரூபாய், 2 வாழைப்பழம் 50 பைசா, 2 50. எத்தனை பாக்கு ஒரு 15 பைசா வச்சுக்கலாமா? 2 65. மீதி எவ்வளவு? என்ன முடிக்கிற சொல்லு. 95 பைசா. அதுக்கு இந்த கோயில் பிரசாதம், இதுக்கு விலையே கிடையாது, வச்சுக்க. மீட்டர் சார்ஜ் கேட்டா தேங்காய் முடியா கொடுக்கற உன்ன? ஐயோ அம்மா, ஆட்டோக்காரன் கையை பிடிச்சு இழுக்கறாமா, வலிக்குதுமா. முதல்ல பணத்தை கொடுக்க சொல்லுங்க. கையை விடுடா வாலு பயலே. காலையில 10 இட்லி சாப்பிட்டு போனியே, அதுக்கு முதல்ல நீ பணத்தை கொடு, அப்புறமா மீட்டர் பணத்தை அவ கொடுப்பான். தெரியுமே, நீ எப்பவுமே உன் பொண்ணு கட்சிதான். அம்மா எப்பவும் கட்சிதான். மை டியர் காட், வே வே வே. அது என்ன டாக்டர், ஆடாம எப்ப பார்த்தாலும் வே வேன்னு கத்திக்கினே இருக்கிறீங்க, அதுக்கு என்ன அர்த்தம்? டு யூ நோ இங்கிலீஷ்? ஐ நோ ஃபியூ இங்கிலீஷ். தமிழ்ல சொல்லுங்க சார். தமிழ்ல சொல்றியா? அதாவது, என் அருமை கடவுளே, சீட்டாட்டத்துல ஜெயிக்கிறதுக்கு வழிவிடு வழிவிடு வழிவிடுன்னு அர்த்தம். என்ன சீட்டாடுறது கூட ஆண்ட வழி விடுவான்? Shut up your nasty mouth, say. After all, you are a servant. முதல்ல சீட்டை போட்டு பேசியா. Say this shot in fire. You want a? எனக்கு அதான் தேவை. அநேகமா டாக்டர் ஃபுல்ல தான் இருப்பாரு. இது அடிச்சு என்ன பிரயோஜனம்? 1000 அடிங்க. மை டியர் செல்லப்பா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குது, வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ஓகே. ஏன் டாக்டர், சீட்டாட்டத்துல இதுவரைக்கும் எவ்வளவு தோத்திருப்பீங்க? lakhs and lakhs and box of boxes. விட்டா என்ன, பின்னால எல்லாம் உங்களை தானே சேர போகுது. இருங்க, எப்படின்னு கேக்குறீங்களா? ஐயா பொண்ணுக்கு அப்பா, நீங்க மாப்பிளைக்கு அப்பா வாச்சே. அதனால தானே உன் மகனுக்கு என் ஆபீஸ்ல மேனேஜிங் டைரக்டர் பொறுப்பையே கொடுத்திருக்கேன். கொஞ்சம் இருங்க சார், நான் இன்னைக்கு தண்டத்துக்கு உட்காந்துருக்கேன். எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கிறது? ஐயா முக்கியமான வேலையா இருக்காரு சார். இன்னைக்கே எம்டி கைது வாங்கி உடனே டெஸ்பேச் அனுப்பிச்சாகணும், ரொம்ப முக்கியம். இது அதை விட முக்கியமான வேலை சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வாங்க உட்காருங்க சார். உணர்ச்சி வசப்படாதீங்க. அடப்பா, என்ன கோச்சு என்ன சார் பண்றது? உள்ள நடக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை சார். ஆமா. அதை ஏன் என் மேல விட்டு எறிஞ்ச? நீ எங்க நின்ன? திமிரா அரைஞ்சனா பல்லுகளெல்லாம் கொட்டி போயிரும், ஜாக்கிரதை. எங்க அட பாக்கலாம்.
ஐயோ. சீ. ராயப்பட்ட ஆஸ்பத்திரிக்கா? மயிலாப்பூரா? மாம்பழமா? கோடம்பாக்கமா? மெட்ராஸ்ல ஒரு இடம் கூட இல்ல. இத பாரு, எங்கே போகணும்னு நான் யாரையும் அபசகனமா கேட்கறது இல்ல, நீயே சொல்லு. அடையாருக்கு போகணும். இத முதலே சொல்லி தொலைச்சா என்ன? அப்படி நிறுத்திக்க. எவ்வளவு ஆச்சு? 5.60. சுமன் மீட்டரா? அந்த பழக்கம் நம்மகிட்ட கிடையாது. சில்லறை இல்லையே. என்கிட்டே சில்லறை இல்ல. மீதி நீயே வச்சுக்க. நான் என்ன பிச்சைக்காரனா? இந்தா இத நீயே வச்சுக்க. அப்ப நான் மட்டும் பிச்சைக்காரியா? அது நமக்கு தெரியாதுமா. சாந்தி, சாந்தி. அண்ணா, என்னண்ணா இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரமா வந்துட்ட? இன்னைக்கு 1ஆம் தேதி, எல்லாரும் சம்பளம் வாங்குற நாள். கடையை வேற திறந்துட்டாங்க. அவன் குடியரசன் ஆகி ஆட்டோல ஏறி உட்கார்ந்துகிட்டு கால மேல காலை போட்டுக்கிட்டு அழும்பு பண்ணுவானுங்க. நான் அவங்கள உதைக்க வேண்டி வரும். எதுக்காக வீண் வம்புன்னு இன்னைக்கு ஒரு நாளாவது தங்கச்சி கையால சூடா சாப்பிடலாம்னு ஓடி வந்துட்டேன். இந்தாண்ணா என் சம்பள பணம். 150 ரூபாய் கரெக்டா இருக்கான்னு எண்ணி பாத்துக்க. மாசா மாசம் அவன் கொடுக்கிற சம்பளத்தை டான் என் கையில கொடுத்து கொடுத்துற. பஸ் பாஸ் 15 ரூபாய், காய்கறிக்காரனுக்கு 25 சில்லற, மளிகை சாமா 50 சொச்சம், பால்காரனுக்கு 30 37, வீட்டு வாடகை 75. எல்லாத்தையும் கொடுத்துட்டு மிச்சம் இருந்தா அதை வீட்டு செலவுக்கு வச்சுக்க. சரியா? மாசம் மாசம் என்கிட்ட கொண்டு கொடுத்துட்டு அதை திருப்பி வாங்கி அப்புறம் கொடுக்கணுமா? அதை நீயே கொடுத்துட கூடாதாக்கும். இந்த வீட்டுல உனக்கு தெரியாம எந்த சின்ன விஷயமும் நடக்க கூடாது. அந்த ஒரு மரியாதைக்குதான். அந்த மரியாதை இந்த அண்ணன் கிட்ட என் தங்கச்சிக்கு எப்பவும் இருந்தா அதுவே எனக்கு போதும். சரி சரி, குளிச்சு சாப்பிடவா? ஏன் குளிக்கலன்னா சாப்பாடு போட மாட்டியா? சுத்தம் சோறு போடும். நீயா எனக்கு சோறு போடணும்? வாண்ணா. என்ன சார் வேணும்? உனக்கு எது பிடிச்சிருக்குதோ அதை கொடு. என்ன கிண்டலா? ஜென்ஸ் ஐட்டம்லாம் அங்க இருக்கு. எனக்கு லேடிஸ் ஐட்டம் தான் வேணும். என்ன வேணும்? என்ன இருக்கு? சாரீஸ், ப்ளவுஸ் பீசஸ், பெட்டிகோட்ஸ், அப்புறம் பிரா. அதான் வேணும். ஸ்டாக் இல்ல. எப்போ வரும்? வராது. ஓஹோ, சரி வரேன். ஆட்டோ, இங்க வா. மாமா, இன்னைக்கு என்ன வம்பளக்கலான்னு பாக்குற? ஆமா, கால் சுழுக்கெல்லாம் சரியா போச்சா? அன்னைக்கு போன இடத்துக்கு தானே போகணும். ஆஹா, எங்க வீட்டு போ. உங்க வீடு எதுன்னு எனக்கு எப்படிமா தெரியும்? செல்லப்பா வீடு தெரியாதா? ஊருக்கே தெரியும், உனக்கு தெரியாதா? ஏன், அவர் ஏதாவது தர்மசத்திரம் கட்டியிருக்காரா? இல்ல அனாதை இல்லம்? ஆஹா, பைத்தியக்கார ஆஸ்பத்திரி கட்டியிருக்காரு. ஓஹோ, நீ அங்கிருந்து அவரையா? ஐயோ, பின்ன அங்க போக போறியா? பார்த்தா அப்படி தெரியுது. Sir, will you please tell me how to go to Besant Nagar? Go straight, take a right turn, again on to your left. That will lead to you Besant Nagar. Thank you. May I go please? இங்கிலீஷ்லாம் பேசுற? எத்தனாவது படிச்சிருக்க? 15வது. அப்படின்னா BSc. ஓஹோ, நீ ஆட்டோ ஓட்டுற? பேயா அலைஞ்சேன், படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்கல, அதனால வாடகைக்கு ஆட்டோ எடுத்து ஓட்டுறேன். நானும் உன்ன மாதிரி தான்யா, வயிற்று பழப்புக்காக வீட்டு வேலை செய்யறேன்.
ஆமா, உன் பேர் என்ன? ராஜா. ஐ, என் பேர் ராணி. ஆஹா, அம்மா ராணி, அந்த பக்கமா போய் ஏறிக்கீங்க. போங்க. இந்த வீடு தான். நிறுத்துக்க. இதான் உங்க வீடா? ஆமா, இந்த வீட்டுல தான் நான் வேலை செய்யறேன். ஆமா, ஓ ஸ்டாண்ட் எங்க இருக்கு? ஆட்டோ நிக்கிற இடத்துல. அது எங்க இருக்கு? ஸ்டாண்ட்ல. 4:40 5 ரூபாய் வச்சுக்க. என்ன விளையாடுறியா? விளையாடுறேனா? நானும் விளையாண்டிய. அன்னைக்கு உனக்கு 60 பைசா பாக்கி கொடுக்கணும்ல, வச்சுக்க. கடன் தீர்ந்து போச்சு. இது தீர்ற கடனா தெரியலையே. வரேன். நீ யாராம? என்ன ரொம்ப சீரியஸா பாத்துட்டு இருக்க? இந்த வீடு அழகா இருக்குன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். வீட்டை வாங்க போறியா? சும்மா ஒரு ஆசை. ஆசையா? வீட்டு மேலடா. ஏய், போற ஆள் மேல இல்ல ராமு. ஏய், ஆனா ஒண்ணு மட்டும் சீரியஸா சொல்றேன், முத வேலைய கட் பண்ணு. லவ் வேலடா, மீட்டர் ஓடிக்கிட்டே இருக்கு. பட்டுமா? ஏய், அப்பப்ப கொஞ்சம் வேலையும் கவனிச்சுக்கடா. சரிடா, நீ போடா அடைஞ்சல். அன்னைக்கு நான் கேட்டேனே, அந்த சைஸ் பிரா வந்துருச்சா? இல்ல. எப்போ வரும்? தெரியாது. கேட்டு சொல்லுங்களேன். யார? உங்க மனசு. அனாவசியமா பேசாதீங்க. யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணு லவ் பண்றது கூட தப்பா? லவ்வா? நான்சென்ஸ். இட் சென்ஸ் அண்ட் ஜென்யூன். See this? ஆட்டோ போலாமா? இல்லங்க, எங்கேஜ்டு. மீட்டர் போடலையா? இது வேற ஒருத்தருக்கு எங்கேஜ்டு. ஓஹோ. எனக்காக ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கியா? நான் வந்து ஏதாவது சவாரி கிடைக்குமான்னு. பின்னையே வந்த சவாரி கூட விட்டுட்டு பாத்தியா, மறுபடியும் வம்புழுக்கிறிய. எங்க வீட்டுக்கா? இல்ல, பார்க்குக்கு. எந்த பார்க்குக்கு? உனக்கு பிடிச்ச பார்க்குக்கு. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆமா, உன்னை பார்த்ததுல இருந்து. ஏ, பயமா இருக்கா? பயமா? எனக்கா? ஏறி உட்காரு. என்னம்மா பந்து விளையாண்டுகிட்டு இருக்கியா? மீட்டர் விஷயம் மாதிரி ஏறிக்கிட்டு இருக்கு. ஏறிட்டும். உன்ன இந்தமா. என் பேரு அம்மா இல்ல, ராணி. ஓஹோ, என் பேரு ராஜா. உட்காந்து சாப்பிடியா? ஐயோ வேண்டாமா, நான் உன் கூட உட்காந்து சாப்பிடறத பார்த்தா யாராவது தப்பா நினைக்க மாட்டாங்க. உட்காரியான. உனக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னா ஸ்வீட் எடு, இல்லைன்னா காரத்தை எடுத்துக்க. என்ன?
ஐட்டம் பிரமாதம்டா. ஆமாடா, டக்கரா இருக்காடா. தங்கமான பொண்ணு கேள்விப்பட்டான். அதனாலதான் நம்ம பையனுக்கு பேசி முடிக்கலான்னு வந்திருக்கோம். அவளும் வர நேரம் தான், இன்னும் ஏன் வரல தெரியல. வாட்டு அழகு வந்துட்டாளே. ஏமா இவ்வளவு லேட்டு? அது வந்துன்னா இன்னைக்கு கடையில ஏகப்பட்ட கூட்டம், அதான் நேரம் ஆயிடுச்சு. அங்க இருந்து புறப்பட்டு பஸ் ஸ்டாப்க்கு வந்தேன்னா அங்கேயும் ஏகப்பட்ட கூட்டம். அப்புறம் பஸ் பிடிச்சு வரதுக்குள்ள கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அப்படியா? சீக்கிரமா காஃபி போட்டு கொண்டு வாமா, இவங்க உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. குடிச்சிட்டு 5 நிமிஷத்துல காஃபி போட்டு கொண்டு வந்துடுறேன்னா? அதெல்லாம் எதுக்குங்க, பொண்ணு பார்த்தாச்சு, ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல நாளா பார்த்து நிச்சயம் பண்ணிடுவோம். அப்படியே செய்வோம்மா. சித்தப்பு சித்தப்பு துப்பி தொலைக்கணும் சார், பெரிய எச்சி. என்னம்மா வேணும்? யாரு யாரு இங்க ஏய் நீயா? ஹாய். உன் முதலாளியோட சேர்ந்து நான் தண்ணி போடுறேன்ற காரணத்துக்காக எனக்கு ஈக்குவலா சீட்ல உட்கார்ந்து இருக்கிறியா? கெடபசே. ஆமா, பெரிய சிம்மாசனம். என்னமே நீ எந்த நேரம் வாயில வரல வச்சிருக்கிற? என் வாயி என் வரல. That's all right. At the same time, என்னுடைய ஹாஸ்பிட்டலே நீ சுத்திட்டே இருக்கிறியே, என்னையா பார்க்க வந்த? நீங்க தான் தெரு தெருவா அலையறீங்களே, உங்களையா நான் பார்க்க வர்றேன். இங்க ஒரு நர்ஸ பார்க்க வந்தேன். Who is that nurse? யாரு? செங்கமலமா? இதுதான். ஆமா டாக்டர், போன வாரம் தான் வடபழனி ஆண்டவர் கோயில்ல 501 ரூபாய் 35 காசு செலவு பண்ணி நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அடச்சா, இவர் ஒரு பெரிய மனுஷன், இவர்கிட்ட போய் புள்ளி வர கணக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறிய. இவர் என்ன டாக்டரா ஆடிட்டரா? பேசாம இருங்க சார், நான் இவனுக்கு கொஞ்சம் தனியா பேசணும். நோ. ஏன்? டியூட்டி அவர்ஸ்ல அந்த மாதிரி யார்கிட்டயும் பேசுறதுக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல அலோ பண்றது கிடையாது. அப்ப ஒண்ணு செய்யுங்க. என்ன? எல்லாருக்கும் ஊசிய போட்டு பைத்தியமாக்கி இங்க வச்சிருக்கீங்கள, அதே ஊசிய எனக்கும் போடுங்க, நான் இங்கே இருந்துக்கிறேன். ஜலகண்டாபுரம் ஜல்லட வியாபாரி தானே இவரு? எஸ் டாக்டர், இன்னைக்கு சனிக்கிழமை ஆயில் பாத் எடுத்தாரு, நாங்க நாமம் போட்டு விட்டுருக்கோம். அதுக்கப்புறமாவும் ஏன் இப்படி அடிக்குது? தெரியலையே டாக்டர். இதுக்கு தான் நான் கலிபோர்னியா போயிட்டு வந்தேன். நல்லெண்ணெய்க்கு பதிலு தேன் எடுத்து தடவிட்டாரு, பேனு பொழிச்சிக்கிச்சு. சோ இந்த ஹெட் இந்த ஹேண்ட் குத்துது. அண்டர்ஸ்டாண்ட்? சாரி டாக்டர். This is last warning. Be careful. வே வே. பைத்தியம். பாராளுமன்றம் போவேன், வறுமையை ஒழிப்பேன், வேலையில்லா திண்டாட்டத்தை தீர்ப்பேன், உங்களுக்காகவே உழைப்பேன். என்ன சத்தம் இங்க? நான்சென்ஸ். டாக்டர் சார், நான் எம்பி எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டேனா? 32,788 ஓட்டுல நீ ஜெயிச்சிருக்கிற. உனக்கு தந்தி வரும், போய் பதவி பிரமாணம் எடுத்துக்கோ. அது என்ன டாக்டர் அரை ஓட்டு? ஒரு அம்மா ஓட்டு போட போனாங்க, கூடவே 10 வயசு குழந்தை குடுகுடுன்னு ஓடி போய் ஓட்டு போட்டுடுச்சு. அந்த அரை ஓட்டுல தான் இந்த அல்ப ஜெயிச்சான். ஆமா, இவன் பேர் என்ன சொன்ன? இன்னும் சொல்லலையே. இப்ப சொல்லு. டெல்லி பாபு. பேர்ல டெல்லி இருக்குது, அங்க போய் சேர்றதுக்கு இவனு கொடுத்து வைக்கல. வே வே வே. நர்ஸ், எஸ். இந்த பேஷண்ட்டுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறேன். 3 ஃபேஸ்ல கனெக்ஷன் கொடு, தீர்த்தறேன். ஓகே டாக்டர். வே வே. Give respect and take respect. வே வே. டாக்டர். செண்டாளா, என்னையே இத்தனை வருஷமா ஜெயில போட்ட மாதிரி அடைச்சு வச்சிருக்கேன். உனக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு, அதான் அடைச்சு வச்சிருக்கோம். இல்ல இல்ல, எனக்கு பைத்தியம் பிடிக்கல, நான் பைத்தியம் இல்ல. அத நீ சொல்லக்கூடாது. அதாவது உனக்கு பைத்தியம் இல்லைன்னு நீ சொல்லக்கூடாது, நான் தான் சொல்லணும். ஏன்னா அதுக்காகவே அமெரிக்காவுக்கு போய் பாஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். அட பாவி, உன்னை கை எடுத்து கும்பிடுற, என் பொண்ணையாவது என் கண்ணுல ஒரு வாட்டி காட்டு, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். உன்னுடைய மக என்னுடைய பாக்கெட்டுக்குள்ள
Come on, say this. பவானி, ரெண்டு டிக்கெட் எடுத்துட்டு நீ நேரம் பாத்ரூம் போயிட்டு அப்படி ராணி, ராணி, ராணி. என்னடா ராஜா தகைச்சு போய் நிக்கிற? இல்ல ராணி. ராணியா? இஸ்பெக்டர் ராணியா? ஜான்சி ராணியா? ஏன் ராணிய சொல்றேன் ராமு? ஓ ராணியா? ஓ கட்டணம் ஐகு அதுவா? அவளேதான். நான் கூப்பிட என்கிட்ட பேசாமே போயிட்டா ராமு. இது வேற ஒரு பொண்ணா இருக்கும். வாடா போலாம். அதே கண்ணு, அதே முக்கு, அதே உடம்பு, எல்லாம் அதே தாங்கறியா? ஆமா. இவ்வளவு சொல்ற, அப்ப கரெக்டா தான் இருக்கும். புரிஞ்சு போச்சா? இத பாருடா, எங்க வீட்டு பிள்ளை நம்ம வாத்தியார் அடிச்ச படம். அதுல 2 வேஷம்டா. ஒரு வாத்தியார் வேற, இன்னொரு வாத்தியார் வேற. அதே மாதிரி அந்த ராணி வேற, இந்த ராணி வேற. அந்த ராணிக்கு நீ ராஜா, இந்த ராணிக்கு அவன் ராஜாவோ. அதனால கூப்பிட கவலைப்படா போற. டேய் இத பாருடா, கட் பண்ண விஷயத்துலடா மீட்ற. கமான். உண்மையில இருக்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நான் கூப்பிட பேசாம கார்ல போனது நீதானே? நானா? கனவு குண்டியா? நீயே தான். நல்லா கவனிச்சேன். ராணி, ராணி, ஏன் அழுகுற? பின்ன கார்ல எவ்வளவு போனா அவளை பார்த்துட்டு என்ன மறந்துடுவியா? சச்சே, நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. உன்னை விரும்புனதே நீ ஏழுங்கிறனாலதான். எங்க சரி, வா போலாம். எதுனா எனக்கு ரொம்ப ஹாப்பி மூட்ல இருக்கேன். அது சரி, அம்மாவோட அலங்காரம்ல அமர்க்களமா இருக்கே, என்ன விஷயம்? என் ஃப்ரெண்ட் ஒருத்துக்கு இன்னைக்கு பர்த்டே, அங்கதான் புறப்படுறேன். பார்ட்டிக்கு வரவங்க உனக்கு தான் பர்த்டே நினைச்சுக்காம இருந்தா சரி. பெரிய ஜோக் அடிச்சுதான் நினைப்பா? அண்ணா ப்ளீஸ் நீயும் வாயேன். நான் எதுக்கு? பார்ட்டி முடிய நைட் ரொம்ப லேட் ஆகும். நான் எப்படி தனியா வர்றது? தெரியாத இடத்துக்கு எப்படிமா வர்றது? அண்ணா அவ என்கிட்ட கேட்டு உன்னை பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கா. உன்னை நேர்ல பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா. ட்ராக் வேற எங்கேயோ போறது மாதிரி இருக்கு. பவானி, many happy returns of the day. Thank you. Meet my brother Raja. வாங்க. மேடம், டாடி உங்களை கூப்பிடுறேன். Excuse me. எங்க அவங்க? அதான் பவானி, மீட் மிஸ்டர் மோகன். நம்ம ஊட்டி எஸ்டேட்ல மேனேஜரா இருக்காரு. Hello. Many happy returns of the day. Thank you. இவங்க மாதிரி ராணின்னு ஒரு பொண்ணு இங்க வேலை பாக்குதா? ராணியாவது போனியாவது, இந்த வீட்டுல பொண்ணுன்னு இருக்கிறதே நான் ஒண்ணுதான். பவானி அம்மா ஒண்ணுதான். உங்களுக்கு எப்படி தெரியும்? பொண்ணுமா?
உங்க பொண்ணு? ஆமா ஆமா, என் பொண்ணேதான். பவானி 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 பவானி, அது பைத்தியம், அதை விட்டுடு விட்டுடு. டேய், பிடிக்குது. பவானி, நான் பைத்தியம் இல்லம்மா, இவன் பேச்ச நம்பாத, நீ என் பொண்ணுமா. அவ என்னமோ புது கதை பேசிட்டு இருக்கா, நீ கேட்டு இருக்க. கொண்டு போ. அந்த பொம்பளைக்கு பைத்தியம்மா, என் ஹாஸ்பிட்டல் இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டா. யார பார்த்தாலும் மகா மகான்னு புலம்புறா. அந்த மாதிரி உங்ககிட்ட ஏதாவது புலம்புனாளா? வேற ஏதாவது விஷயம் சொன்னாங்க? வெளியே விடாது, அப்படியே அமுக்கு, தவிர போறா. ஜாக்கிரதை. விடுங்க, என்ன விடுங்க பவானி. டாடி, வர வழியில என் காருக்கு முன்னால ஒரு அம்மா வந்து விழுந்துட்டாங்க. அப்புறம் நல்ல வேளை, அடி ஒண்ணும் படல. நீ இப்படி பதற? அதுக்கு இல்ல டாடி, அவங்க என்ன பார்த்ததும் உன் பேரு பவானியான்னு கேட்டாங்க. நான் ஆமான்னு சொன்னேன். உடனே நீ என் பொண்ணுமான்னு சொல்லி என்ன கட்டி பிடிச்சு அழ ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் அப்புறம் நம்ம டாக்டர்கள் வந்து அந்த அம்மாவுக்கு பைத்தியம்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டாரு. அப்படியா? அப்ப நிச்சயமா அது பைத்தியமா தான் இருக்கும். அப்படின்னா என் பேரு பவானின்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? பவானின்னு எத்தனையோ பேர் இருப்பாங்க. அந்த அம்மா பொண்ணு பேர் கூட பவானியோ என்னமோ. அதுக்கு நியமா கவலைப்படுற? அந்த அம்மா பைத்தியம்னு எனக்கு படல. அப்படியா? அவங்கள பார்த்ததுல இருந்தே அம்மா ஞாபகம் வருது. எனக்கு தான் அம்மா போட்டோ கூட பாக்குறதுக்கு கொடுத்து வைக்கலையே. நாம கொடுத்து வச்சதா அவ்வளவுதாமா. உங்க அம்மா உயிரோட இருக்கும்போது வீடு பூரா அவ போட்டோவா மாட்டி இருந்தேன். அவ தவறுனதுக்கு அப்புறம் அந்த போட்டோவை பார்க்கும் போதெல்லாம் தற்கொலை கூட செஞ்சுக்கலாம் போல தோணுச்சு. அப்படி எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுனா நீ அனாதை ஆயிடுவேன்னுதான் அந்த போட்டோவெல்லாம் கண்காணாத இடத்துல கொண்டு போய் போட்டேன். நீ ஒண்ணும் மனசுல வச்சுக்காதம்மா. ரூம்ல போய் ரெஸ்ட் எடுத்துக்க. Yes, Dr. L. Vaidyanathan, MBBS, DPM, speaking. பைத்தியம், டிகிரியை சொல்லிக்கிறதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. நான் செல்லப்பா பேசுறேன். அந்த அம்மா எப்படி ஆஸ்பத்திரியில தப்பிச்சு வந்தாங்க? அதான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேனே செல்லப்பா. ஒய்டி ஊரி. ஆமா, அட்ஜஸ்ட் பண்ண, நல்லா அட்ஜஸ்ட் பண்ணையா. ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு நடந்திருந்தா நம்ம பிளான் என்ன ஆகுறது? உனக்கெல்லாம் டிஸ்பென்சரி வச்சு கொடுத்தோம் பாரு. என்ன சொல்லணும்? நான் ஒரு மடையன். பேசாம 10 பண்ணி வாங்கி கொடுத்துருக்கலாம் மேய்க்க சொல்லி. யூ ஆர் கரெக்ட். 10 பைத்தியங்களை மேய்க்கிறத விட 10 பண்ணிங்களை மேய்க்கிறது எவ்வளவு மேல். மடையா, வைடா போன. டாடி, என் ஃப்ரெண்ட் ஒருத்தைய பார்க்கணும். நான் வெளியில போயிட்டு வரேன். கார்லாம் வெளியில போயிருக்குமா? பரவாயில்ல டாடி, நான் டாக்ஸில போய்க்கிறேன். டாக்ஸில போறியா? கொஞ்சம் வெயிட் பண்ணுமா. ஓ, இட்ஸ் டூ லேட் டாடி, ப்ளீஸ். ஜாக்கிரதையா போயிட்டு வாமா. ஓகே டாடி, தேங்க் யூ. See you. என்ன இந்த பக்கம்? ஆமா, இன்னைக்கு என்ன சவாரி போலியா? ஒண்ணுமில்ல, ஒரு ஃப்ரெண்ட பார்க்க வந்தேன். என்ன ஃப்ரெண்ட்? என்ன விட ரொம்ப நெருக்கமோ? ஓ அளவுக்கு நெருக்கம்டா, ஆனா கேர்ள் ஃப்ரெண்ட். அப்படி சொல்ற ராஜா நானா? அப்ப மீட்டர் சார்ஜ் 4.90 எடு. இருக்கு என்ன? அந்த ஃப்ரெண்ட மேடு பள்ளத்துல கஷ்டப்பட்டு ஆட்டோல அடிச்சு வந்திருக்கேன், எடு. அப்படியா? கண்ணு 5க்கு 10 வச்சுக்க. 100 ரூபா கொடுப்பியே? ஃப்ரெண்டி இறங்கி வர்றது. ராஜா, உன்
வண்டி வந்தாச்சு. உனக்கு நிறைய செலவு இருக்கும். இந்த 10 ரூபாய நீயே வச்சுக்க. இனிமே உனக்கு கண்ணும் தெரியாது, நான் சொல்றது காதும் கேட்காது. வரேன். பாய். ஆமா சார், என் 2 கண்ணாலையும் பார்த்தேன். ஏய், நீ என்ன பரமேஸ்வரனா 3 கண்ணால பாக்குறதுக்கு? பி சீரியஸ் டாடி. அவனை கொன்னாதான் என் ஆத்திரம் அடங்கும். Very bad, my son. Killing a person and going to prison will never solve this problem. இத தமிழ்ல சொல்ல போனாக்கா, ஒருத்தனை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போறதுனால இந்த பிரச்சனை தீந்துராதுப்பா. பொறுப்பை எங்கிட்ட விட்டுடு. பெட்ரோல் விலை நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே போகுது. இப்படியே போனா ஆட்டோவுக்கு தண்ணி ஊத்திட்டு தான் ஓட்ட முடியும். சரி போட. அந்த வீட்டுக்கா? ஏன் அந்த வீட்டுல என்ன தீட்டா பட்டிருக்குது? வரமாட்டேன்னா வரமாட்டேன். வரமாட்டேயா? கைலாசம், இந்த சவாரி ஏத்திக்கிறேன். முன்னால ஓ வண்டி தான் நிக்குது. சட்டப்படி ஒன்னதுல தான் ஏறுவேன். என்னையா சட்டம் கிட்டம்னு பயமுறுத்துற? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். தூக்குலையா போட்டுருவாங்க? ஏற்கனவே தூக்கு போட்டதெல்லாம் பார்த்தது இல்ல போல இருக்கு. இந்த பூச்சாண்டி வேலையில நம்மகிட்ட ஆகாது. இந்த பாரு, ஆட்டோ ரிக்ஷா கூப்பிட்டா நீ பூச்சாண்டி கீச்சாண்டி அந்த ஆண்டி இந்த ஆண்டி கெட்ட வார்த்தை எல்லாம் பேசுற. எனக்கு கோபம் வந்துரும். ஆமா கைலாசம், இந்த சவாரியை ஏத்திட்டு போற. கைலாசமாவது வைகுண்டமாவது இருங்கப்பா. நான் முத வண்டியில தான் ஏறுவேன். முடியாது. தள்ளு தள்ளு. என்ன பெரிய அல்சாட்டியம் பண்ணிக்கிற? நீ ஏன் அழிச்சாட்டியம் பண்ற? நீ பேசுற பார்த்தா பெரிய மனுஷன் தெரியும். காட்டுறேன் நான் பெரிய மனுஷனா இல்லையான்னு. சரி வந்து ஏரியா. என்ன அலட்சியமா கூப்பிடுற? ஓசியில கூப்பிட்டு போற மாதிரி. இது என்ன அதை அடைச்சு வச்சிருக்க? எப்படி வந்து ஏறு. சுத்தி வந்தா என்ன நவக்கிரகமா? எப்படியா ஏறி உட்காரியா. இன்னொரு முக்கியமான விஷயம், பிளாட்பாரத்திலே தான் நீ போகணும். நடு ரோட்ல போனேன்னா பஸ் லாரி எல்லாம் வரும். என் நஞ்சு பறக்கு பறக்கு. தலைய நீயே அடிச்சுக்கிற. என்ன நான் நின்னுகிட்டு இருக்கிறேன், ஸ்டார்ட் பண்றேன். புரியாத பயங்களா இருக்கிறீங்க. சீ. பாப்பா வா. என்ன இங்கே நின்னுட்ட? சரி அங்கே நில்லு. ஐயா, கடைக்கு போயிட்டு ஆட்டோல வந்தேன். என்கிட்ட சில்லறை இல்ல, நீங்க கொஞ்சம் கொடுத்து அனுப்புங்க. வாங்க ஆட்டோ ராஜா, இப்படி உட்காருங்க. ஒரு சாதாரண ஆட்டோ டிரைவர் என்ன போல பெரிய மனுஷன் முன்னாடி எப்படி சரிசமமா உட்கார்றதுன்னு யோசிக்கிறியா? என்ன சாப்பிடுறீங்க? பிராந்தி, விஸ்கி, ரம், ஜின், பீர், லைம் ஜூஸ், காஃபி, ஹார்லிக்ஸ், போன்விட்டா, டீ. ஒன்லி மீட்டர் சார்ஜ். மீட்டர் சார்ஜ். சில்லறை இல்ல. உங்ககிட்ட 100 ரூபாய்க்கு கூட சில்லறை இல்ல. என்கிட்ட எவ்வளவு சில்லறை இருக்கு தெரியுமா? இந்த ஊர்ல ஓடுற ஆட்டோ ரிக்ஷா பூரா விலைக்கு வாங்குற அளவுக்கு சில்லறை இருக்கு. என் பொண்ண நீ லவ் பண்ற. காதலுக்கு சில்லறை முக்கியம் இல்ல சார், மனசுதான் முக்கியம். அப்ப எவ்வளவு பணம் கொடுத்தா உன் மனசை மாத்திக்குவ? 10,000, 20,000, 40,000, 60,000, 80,000, லட்சம்.
வச்சுக்கிறதுக்கு உன் பாக்கெட்ல இடம் போதாது. இதுல வச்சுக்க. தேங்க்யூ, நான் வரேன். வரக்கூடாது, போ. டாக்டர் ஐயா, என்ன மேன்? நாய்க்கு எலும்பு துண்டை தூக்கி போடுற மாதிரி ஐயா ₹1,00,000 தூக்கி விட்டெறிஞ்சாரு. ராஜா பையன் வாயை மூடிக்கிட்டு போயிட்டான். பவானி அவனை போய் மீட் பண்ண போறா. எஸ், மீட் பண்ண உடனே டார்லிங் forget me அப்படின்னு சொல்லுவான். தமிழ்ல சொல்ல போனா அன்பே அம்மா என்ன மறந்துடு அப்படின்னு சொல்லுவான். அப்படின்னு சொன்னா குழந்தை என்னையா செய்யும்? புதுசா என்ன செய்யும்? வீட்டுக்கு வந்து குய்யோ முறையோன்னு ஆளும். சும்மா எரியா. உடனே நான் இந்த மாதிரி அன்னக்காவடி பயில நம்புனது தப்பு, நம்ம ஜானியை கட்டிக்கிட்டு சந்தோஷமாயிருன்னு சொல்ல போறேன். வேற வழி இல்லாம என் பையனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல போறா. உடனே முடிச்சிருவான் கல்யாணத்தை. டாடி, வாமா வா வா. இப்பதான் உன்னை பத்தி பேசிக்கிட்டே இருந்தோம். உனக்கு ஆயுசு 101. அது என்ன டாக்டர் மொய் எழுதுற மாதிரி 101? அட, ஒரு வருஷம் கூட இருந்துட்டு போட்டுமையா. ரொம்ப தேங்க்ஸ். டாடி, இந்த நெக்லஸ் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. யாருமா வாங்கி கொடுத்தது? என்னை கட்டிக்க போறவரு. ஏண்டா, எனக்கு தெரியாம கல்யாணத்துக்கு முன்னாடி நகையெல்லாம் வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிட்டியா? நான் வாங்கி கொடுக்கல டாட். நீ வாங்கி கொடுக்கலையா? No. வேற யாருமா வாங்கி கொடுத்தது? நான் தான். என்ன முழிக்கிறீங்க? நீங்க கொடுத்த ₹1,00,000 தான் இதை நான் வாங்கி போட்டேன். இந்தாங்க பில். மீதி பணம் ₹200.60. My dear son, what happened? கண்ணா, கண்ணா, எழுந்துடா, எழுந்துரு, எழுந்துருப்பா. இல்லப்பா, ஒண்ணுமே இல்லையே. பாட்டில் பண்ணி ஒரு சோடா ஒண்ணு வாங்கிட்டு வா. என்ன டாக்டர் நீங்க? இருக்கிற சோடாவை 2 பேர் உடைச்சு போட்டானுங்க. புது சோடாவுக்கு எங்க போறது? ஜிஞ்சரை தடவுங்க. உன் பழைய புத்தி உன்னை விட்டு போலையே. அது பேரு ஜிஞ்சர் இல்லையா, டிஞ்சர். ஏதோ ஒரு கழுதையை தடவுங்க. கமான் பாய், கமான். கமான் பாய். விவஸ்தை கட்டவனுங்க எல்லாம் ஒரு டாக்டர். அப்புறம் உள்ளே சேர்ந்து குடிக்கிறானுங்க. இதுல டாக்டர் வேற. உங்களுக்கு ஒண்ணு அடிபடலையே? ஐயோ ஐயோ, எதுக்கு எடுத்தாலும் இதையே காட்டுற. உங்களுக்கு ஏமாறதான கோபம்? என்னடிங்க? கண்டமணி, இவனை நிறுத்திருப்போம். வேணும்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு மறுபடியும் அடிங்க. நிறுத்து, 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 நிறுத்து. என்ன சார் அத்வானமான இடத்துல இறங்கிட்டீங்க? எனக்கு இங்க ஒரு முக்கியமான வேலை இருக்கு. எவ்வளவு ஆச்சு? ₹20. இந்தா. சார் நான் வெயிட் பண்ணி கூட்டிட்டு போறேனே. வேண்டாம், நீ போ, நான் பாத்துக்கிறேன். அன்னைக்கு என்ன பார்த்ததும் நீ பொண்ணுமான்னு சொன்னாங்க.
ஆனா சின்ன வயசுலயே என் அம்மா இறந்துட்டதா அப்பா சொல்றாரு. எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. ஆமா, இப்ப அவங்க எங்க இருக்காங்க? டாக்டர் வைத்தியநாதனோட பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில இருக்காங்க. இந்தா சாப்பிடு. வேண்டாம். என்ன சாப்பிட போறியா இல்லையா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். என்னை இப்படி கொடுமைப்படுத்துறதை விட கொஞ்சம் விஷம் இருந்தா கொடு, அதை சாப்பிடுறேன். சாப்பிட மாட்டியா? சாப்பிட மாட்டியா? ஐயோ. டாக்டர், ஐயோ, யாருமே இல்லையே. டாக்டர், டாக்டர். பயப்படாதீங்கம்மா, உங்களை உங்க பொண்ணுகிட்ட அழைச்சிட்டு போட்டா வந்திருக்கேன். அரப்பாண்ட போட்டுன்னு அதுக்கு மேல ஒரு பெல்ட்டையும் போட்டுன்னு அடிக்கடி அதை உருவி உருவி முடியா? ஏன்? என்ன டாக்டர், என்னது? நான் இழுப்பேன் விடுவேன், அதுக்கு ஏன் கைய தட்டுறீங்க? நீங்க மாத்திரம் கையை இப்படி இப்படி இழுக்கிறீங்க. உன்னை வச்சுக்க ஒரு நாளைக்கு. என்ன வச்சு என்ன பண்ண போறீங்க? இல்ல இல்ல, உன்னை வச்சு ஒரு கதை சொல்ல போற ஒரு நாளைக்கு. அப்ப கேட்கிறேன். அத்தா, ஐயோ ஆ? ஐயோ அத்தா, ஐயோ. என்ன நடந்தது? அட, ஏன் இப்படி இழுத்து பிடிக்கிறீங்க? விஷயத்தை சொல்லாம அத்தானுக்கு என்ன நடந்தது சொல்லு. என்னங்க ஆ. என்ன ஒருத்தர் சுத்தி சுத்தி அடிக்கிறான். ஒருத்தன்? ஆஹா, பாத்தீங்களா டாக்டர், உங்ககிட்ட வேலைக்கு விட்டா என் பொண்டாட்டிய இன்னொருத்தன் சுத்தி 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 அடிக்கிறான். இல்ல அடிக்கிறானா? சுத்தி இல்லையா? டவுட் டாக்டர், சுத்தி சுத்தி அடிச்சான்னா சுத்தி எல்லாம் அடிச்சானா? அது இது என்ன பள்ளிக்கூடமா பெல் அடிக்கிற மாதிரி போய் அடிக்கிறதுக்கு? What's the matter? டாக்டர், ஒரு பேஷண்ட்டுக்கு நான் அன்பா டிஃபன் கொடுத்துக்கிட்டு இருந்தேன்னா அந்த சமயம் பார்த்து ஒரு கராத்த பைத்தியம் வந்து என்ன சுத்தி சுத்தி போட்டு அடிச்சான். ஏன் டாக்டர், இந்த கராத்தே பயிற்சி படிச்சவங்களுக்கு கூட பைத்தியம் வருமா? டாப் டு பாட்டம் கப்புன்னு பிடிக்கும். ஆ. அப்பா, ஐயையோ, ஐயோ, கொஞ்சம் இருப்பா டாக்டர்ப்பா. கல்யாணத்துக்கு முந்தையே நான் கருத்தடை பண்ணிட்டேனே, எனக்கு ஏதப்பா இவ்வளவு பெரிய பிள்ளையப்பா? அது இருக்கட்டும்பா, இந்த மாதிரி பேஷண்ட நான் இங்க பார்த்ததே இல்லையே. அடே நில்லுடா, நில்லுடா, என்னால பிடிக்க முடியல, ஓட முடியல, நில்லுடா அண்ணா, நில்லுடா. யார் நீ? டாக்டர் கோச்சுக்காதீங்க, இவங்க அப்பா எனக்கு ஃப்ரெண்டு, பர்மாவில இருந்தான். அசப்பில் இவன மாதிரியே இருப்பான். ஒரு நீக்ரோ பொம்பளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இவனை பெத்தான். ஏரோப்ளேன்ல வரும்போது ஆக்சிடென்ட்ல செத்தான். அதுல இருந்து அப்பா எங்க பாரு பைத்தியமா அலையறான் டாக்டர். இவனை இந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு வந்துட்டே இருந்தேன். என்ன டபாச்சிட்டு மோப்ப பிடிச்சிட்டு நாய் மாதிரி ஓடி வந்துட்டாங்க. குழப்பமா இருக்குது. ஏயா, வந்த பேஷண்ட நீ டயக்னைஸ் பண்றதா நான் டயக்னைஸ் பண்றதா? என்ன மேன் பேசுற? அப்பா அப்பான்னு உயிரை வாங்குறான். Shut up your nasty mouth. Nurse. தம்பி, அண்ணே, அது ஏன் பொண்டாட்டி, ஏன் இப்படி ஆட்டுற? என் பொண்டாட்டின்னு போர்டு எழுதி கழுத்துல மாட்டின்னு தொங்க வை. சை. கன்னத்துல குத்தாதீங்க, என் கையில காலில் குத்துங்க. இந்த பார், நல்ல பெரிய ஊசியா எடுத்து இவனுக்கு குத்து. எனக்கா? ஏயா, வர்றவன் போறவனுக்கெல்லாம் ஊசி குத்துறதுக்கு இது என்ன தர்மாஸ்பத்திரியா? This is not hospital. கைலாங்கடையா மாறி போச்சு. ஏண்டி, காயலாங்கடைங்கிறாரு, இந்த ஆஸ்பத்திரியை வித்துட்டாரா? இல்லைங்க. என்னங்க டாக்டர், இதை ஏங்க இழுக்கிறீங்க? நீ ஏன் மேன் அடிக்கடி இந்த காம்பவுண்டுக்குள்ள வர? நீ வர்றதுனால தான் இந்த பொண்ணு உங்ககிட்ட கொஞ்சிட்டு எல்லா வேலையிலயும் கோட்டை விட்டுறா. அந்த பொம்பளை ஹாஸ்பிட்டல் விட்டு தப்பிச்சு ஓடிட்டா. யாரால? நான் விட மாட்டேன். என்ன பைத்தியம் விட மாட்டேன். பைத்தியத்தை விட மாட்டேன். ஹலோ மிஸ்டர் பைத்தியநாதன். நோ நோ, வைத்தியநாதன். மிஸ்டர் வைத்தியநாதன், இது அது சரி, இந்த பொம்பளைய எப்படி புடிச்சீங்க? அதுதான் நான் சொல்ல வந்தேன். என் ஃப்ரெண்டோட பையனை இங்க சேர்க்கணும் வந்தேனா, அது காணாத போச்சு. வீட்டுல போய் காரை திறந்து பார்த்தா இந்த பைத்தியம் இருக்கு. அதான் இட்டுக்கணும் வந்தேன். நோ சர் பாய். இல்ல டாக்டர், இந்த பொம்பளைய கூட்டிட்டு போய் ரூம்ல போட்டுங்க. சோறு தண்ணிய கண்ணுல காட்டாதீங்க. போ. வாடி விடு. ஐயோ, Thank you very much for your kindness. It's all right, Mr. பைத்தியநாதன். No no, வைத்தியநாதன். I am sorry, வைத்தியநாதன். டாக்டர், உங்களுக்கெல்லாம் எப்படி பைத்தியம் பிடிக்குது? See gentlemen, I see.
எந்த பொருள் மேலேயாவது ரொம்ப அன்பு வச்சிருந்து அந்த பொருள் காணாம போச்சுனாக்கா அந்த ஷாக்ல பைத்தியம் முடிக்கலாம். யார் மேலேயாவது ரொம்ப அன்பு வச்சிருந்து அவங்க செத்து போயிட்டாங்கன்னா அந்த ஷாக்ல பைத்தியம் முடிக்கலாம். இப்ப நீங்க யார் மேலேயாவது ரொம்ப அன்பு வச்சிருந்து அவங்க செத்து போயிட்டாங்கன்னா உங்களுக்கும் பைத்தியம் பிடிக்கலாம். சோ நீங்க யார் பேர்லயாவது அன்பு வச்சிருந்து அவர் செத்து போயிட்டா உங்களுக்கும் பைத்தியம் பிடிக்கும். Sure, all the same. See you. Meet you again in the same hospital. Bye bye. Bye. From this time, from today, இந்த காம்பவுண்டுக்குள்ள நீ கால் எடுத்து வச்ச 100க்கு போன் பண்ணி உன்னை உள்ள தள்ளிடுவேன். ஜோக்கறதே 100க்கு போன் பண்ணி உள்ள தள்ளுவியா? I will see you, man. You are ஐயே way. ஹலோ, எல்லப்பா ஹியர். டாக்டர் எல் வைத்தியநாதன் MBBS DPM ஸ்பீக்கிங். யோ மடையா, விஷயத்தை முதல்ல சொல்லியா. நானே பவானி காணாம போன எரிச்சல் இருக்கேன், நீங்க எரிச்சல் விட்டியா? வாட்? அது சம்பந்தமா தான் ஏன் பேசுறேன். நேரா புறப்பட்டு என் வீட்டுக்கு வா. Follow me, follow. See? சாரி டார்லிங், உங்க பொண்ணான மனச உன் பொண்ணாக்கிட்டேன். இட்ஸ் ஆல் ரைட். ஆணி அடிச்ச மாதிரி என்ன வார்த்தை சொல்லிட்டா பாத்தியா? கடைசியில நம்ம வைக்கே வந்துட்டா. டாடி, ஐம் வெரி சாரி. ஐ காண்ட். தட்ஸ் ஆல் ரைட், டேக் இட் ஈஸி. டாடி, எனக்கு மனசு என்னமோ மாதிரி இருக்கு. கொஞ்சம் வெளியில போயிட்டு வரோம். எடுத்துக்க. சாரி, பழக்கம் இல்லை. பழகி பாரு. வேண்டாம், சும்மா சாப்பிடு டார்லிங். தேங்க்யூ. Waiter, waiter. Excuse me, I'll just get cigarettes and come back. Okay? என்ன டார்லிங், அதுக்குள்ள குடிச்சிட்டேன். முறையதுக்கு ஒரு சேஸ் சொல்ல வேண்டாம். எனக்கு அதெல்லாம் தெரியாது. போக போக எல்லாம் தெரிஞ்சுக்குவேன். அடுத்த 6 மணி நேரத்துக்கு ஐயா எந்திரிக்கவே மாட்டாரு. எமடி, நமது நாடகத்தின் அடுத்த காட்சியை உடனே ஆரம்பிக்கலாம். ஆசீர்வதியுங்கள். தீர்க்க சுமங்கலி பவ. அங்கிள், 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 நாங்க போன கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஜானி, ஜானி, போஸ்ட்மார்ட்டத்துக்கு முன்னாடி யாரும் தொடக்கூடாது. நீங்க தான் டாக்டர் வைத்தியநாதன். இந்த பாடி உங்க பையனு தான் பாருங்க. சொல்லுறான்.
பையன் ஜானி செத்து போயிட்டானா? போயிட்டானா? சாரி, போயிட்டியாடா? போயிட்டியா? ஐயோ ஆண்டவா, இவ்வளவு சின்ன வயசுலயே என் பையனை கொண்டு போயிட்டியே. ஐயோ ஜானி, ஜானி, யோ, பக்கத்துல சோடா கிடைக்குமா? ஒரு கடையே இருக்கு. குடி. மூஞ்சிய பாரு. அவன் தான் செத்துட்டானையா? அங்க. அட ஆமா, அவன் தான் செத்துட்டானே. பையன் செத்துட்டானா? ஆமா. செத்து போயிட்டான். என் பையன் செத்துட்டான். போடா மிஸ்டர் பைத்தியநாதன். ராமு, நீ போய் அவரை வீட்டுல விட்டு வந்துரு. வீட்டுக்கு புறப்படலாமா? இனிமேல் சரி சீக்கிரம் வராது. வா, 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 பவானா, என் வீட்டுக்கு போலாம். என் புள்ள செத்துட்டான். செத்துட்டாயா என் புள்ள? என் புள்ள செத்து போயிட்டான். நான் என்ன செய்வேன்? ஐயோ, உங்க புள்ள செத்து போயிட்டாரே, நீங்க என்ன செய்வீங்க? ஏன் சிரிக்கிற? ஆமா, சிரிக்கிற இல்ல, யாராவது செத்து அழுவணும் இல்ல? உங்க புள்ள செத்து போட்டா. ஏன் அழற? இந்த பாரு, யார் வீட்லயாவது யாராவது செத்துட்டா இப்படிதான் அழணும். இப்படி அழுவணும். தீர்காயுசாரு. என் புள்ள செத்து போயிட்டான். எஸ், செத்து போயிட்டான். மறுபடியும் வரமாட்டா? இல்ல, ஆமா வரமாட்டா. என் பையன் செத்து போயிட்டான். ஐயா, என் பையன் செத்து போயிட்டான். போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா? போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா? போனால் போகட்டும் போடா. செத்தவன் எங்க இருந்து மறுபடியும் வர போறாயா? வரவே மாட்டான். பெரியப்பா, என் பையன் செத்துட்டான்ப்பா. ஏய், யார்ரா நீ? நாமப்பா ஜானி. இன்ஸ்பெக்டர் சார், என் பையன் செத்துட்டான் சார். என்னப்பா உங்களுக்கு என்ன பைத்தியமா? டேய், நீ பைத்தியம், உங்க அப்பனுக்கு பைத்தியம், உன் பாட்டனுக்கு பைத்தியம், பாட்டிக்கு பைத்தியம், உன் பரம்பரைக்கே பைத்தியம். வே வே வா. வா.
ஜென்டில்மேன் ஜென்டில்மேன், என் பையன் செத்து போயிட்டான். யோ டாக்டர், உன் பையன் தான் குத்துக்கல்லு மாதிரி நிக்கிறானே, செத்து போயிட்டானாவது? சார், அது ஆவி. அட பாவி, இந்த பாரு கால. அது கட்டக்கால். கட்டக்காலாவது குட்டக்காலாவது? போனால் போகட்டு போடா. நீ போடா ராஸ்கல் உள்ள. சை, போ. இந்தாங்க. ஏமா சவாரி எல்லாம் முடிச்சிட்டு ராஜா எப்ப வரானோ? மணி ஆகல, நீங்க சாப்பிட வாங்க. இருக்கட்டுமா அண்ணியாரே, வாங்க சாப்பிடலாம். அவரும் வந்துட்டோம். அதுக்குள்ள அவர் ஆயிட்டாரு. அவர் சீ, போடி. இங்க பாரு, இங்க. நாகலட்சுமி கோயிலுக்கு போ. Hi darling, how are you? Fine. புடவை கட்டிட்டு வா. Thank you. வரைக்கும் நாம போட்ட திட்டமெல்லாம் தவிடுபடி ஆயிடுச்சு. பவானிக்கு கல்யாண வயசு வரட்டும், அப்புறம் கவனிச்சுக்கலாம் இருந்தது ரொம்ப தப்பா போச்சு. இனி நாம சும்மா இருந்தா ஏமாளியாக வேண்டியதுதான். எஸ் அங்கிள், பவானி நம்ம எல்லாரும் ஃபூல் பண்ணிட்டா. நீ குட்டி புட்டின்னு பொறுப்பில்லாம திரிஞ்சு நம்ம திட்டத்தை எல்லாம் கெடுத்துட்டியே.
டோன்ட் வரி அங்கிள், எனக்கும் பவானிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் ப்ராப்பர்ட்டி நம்ம கையில. தென் 50-50. இதுல ஒண்ணும் குறைச்சல்ல. இவன் ஒருத்த தண்டவாணின்னு பேரை வச்சுக்கிட்டு தண்டத்துக்கு உடம்பு வளர்த்துட்டு இருக்கான். ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. பவானியை ஜாக்கிரதையா பாத்துக்கிறானா, அவ தப்பிச்சு போற அளவுக்கு பொறுப்பில்லாம நடந்துக்கிட்டான். எங்கடா அந்த பாட்டில் மணி? பவானி தப்பிச்சு போனது இந்த ஆளை காணுங்க. உங்க முகத்திர முடிக்க வைக்கப்பட்டுட்டு தலைமறைவாயிட்டான். நாம இப்ப ரொம்ப இக்கட்டான நிலைமையில இருக்கிறோம். நீ உடனே ஆஸ்பத்திரிக்கு போய் மகாலட்சுமி இப்பவே இங்க எடுத்துட்டு வா. ஆட்டு ஜானி, பவானி எங்க இருந்தாலும் அவளை இங்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது உன் பொறுப்பு. ராஜாவோட வீட்லயும் தேடிட்டேன், அவளை அங்கேயும் காணோம். சீ, நீ ஒரு ஆம்பளையா? அவளை எப்படியும் கொண்டு வந்து சேர்க்கணும். ஓகே அங்கிள். என்னடா நேற்று இது சாதாரண கல்யாணமா தோணுடா? ஆமாப்பா, இது கலாட்டா கல்யாணம் மாதிரி தான் எனக்கு தோன்றது. சீக்கிரம் வேணுங்கிற ஏற்பாடு செய்யுங்க. எல்லாம் ரெடிங்க. ஆமாங்க. ஏங்க கல்யாணம்னா தாடி கட்டாச்ச, சாட்சிக்கு 4 பேர் வேண்டாமோ? 4 பேர் தானே வர சொல்றேன். ராபர்ட், வில்லியம்ஸ், நீ ஒரு ஆம்பளையாடா? எழுந்துடா. டேவிட், ராட்டிக்ஸ், சார், ஒரு சந்தேகம். நேக்கி வாழ பார்த்தா சாட்சிக்கு வந்தவா மாதிரி தோணல, ஏதோ சண்டைக்கு வந்தவா மாதிரி தோன்றது. எங்களை விட்டுருவோம், நாங்க ஆத்துக்கு போயிடுறோம். ஏய், ஒரு அடி எடுத்து வச்ச சுட்டுருவேன். எங்களை அப்பளம்னு நினைச்சாவா? அப்பா, பயமா இருக்குப்பா. ஏய், சீக்கிரமா மந்திரத்தை ஆரம்பிங்க. ஏய், ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. தம்பி காது இருக்கான்னு பாருடா. ஏய், கல்யாண புடவை நகையெல்லாம் எங்கடா? இருக்குப்பா. குடுடா. ஏய், சீக்கிரமா உன் பொண்ணு அலங்காரம் பண்ணி கொண்டு வா. முடியாது. முடியாதா? தண்டவாணி 3 என்றதுக்கு உன் பொண்ணு ரெடி பண்ணி கொண்டு வரல. 1 2 அதிர்ஷ்டம் குண்டு வெடிச்சா சத்தம் என்ன கேட்கும்? காலை பொத்தாதரா, கண்ணை பொத்து விடுவேன். 3. இப்போ தீபாவளி துப்பாக்கி மாதிரி வெட்டு துப்பாக்கிப்பா. பொங்கலுக்கு வேற துப்பாக்கியா போட்டு இருக்கா? சும்மா இல்லடா, நேக்கு பட 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 படன்னு அடிச்சுட்டு இருக்கு. தண்டவாணி குண்டை எங்கடா வச்ச? நீங்க துப்பாக்கி தானே கொண்டு வர சொன்னீங்க. குண்டை எங்கடா வச்ச? வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேங்க. எடுத்துட்டு வாங்கடா. நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேனா உங்க அம்மாவை உயிரோட பார்க்க முடியாது. கிணத்துல தள்ளி கொண்டுடுவோம். பவானி, நான் செத்தாலும் பரவாயில்லம்மா, இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்காதம்மா. வேண்டாம்மா. ஆமா, வேண்டாம்மா. வேண்டாம். இல்லம்மா, நான் ஒத்துக்கிறேம்மா. அம்மா, வேண்டாம்மா. ஐயா, ஒரு சின்ன விஷயம். என்ன? மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ் வேண்டாமா? அதான் போட்டிருக்கான்ல. அது இல்லைங்க, கல்யாண ட்ரெஸ் வேண்டாமா? அதுவா மாடனா இருக்கட்டு வேணும். நீங்க எல்லாம் ஸ்கூட்டர்ல மோட்டார் சைக்கிள் வர்றீங்கல்ல, அது மாதிரிதான் இதுவும். அதுக்கு இல்லைங்க, அத போட்டு வந்து அவ உட்கார்ந்து தாலி கட்ட முடியாதுன்னு கேக்குறான். நின்னு செஞ்சுட்டு போறான். நீங்க எப்படி செஞ்சாலும் உங்களுக்கு ஆட்சேபனையே இல்ல. ஆட்சேபணி இல்ல. சீக்கிரமா வந்து ஆரம்பிங்க. முழுசா மந்திரத்தை ஓதலன்னா வாங்குற தட்சணை எங்களுக்கு சரிக்காது வரும்போ. யோ, வாயை திறக்கப்படாது. வாயை திறக்காம எப்படிங்க மந்திரம் ஓதுறது? சுட்டுருவேன். அதுலதான் குண்டு இல்லையே. குண்ட வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன்னு அந்த தாடிக்காரர் சொன்னா மறந்துட்டீங்களா? பூணூல் போட்டு 3 நாள் ஆகல. என்ன பேசுற? ஆரம்பிங்க. சாம்பு, நீ ஆத்துக்கு போ. உன் தோப்பனார் இந்த கூட்டத்திலிருந்து தப்பிச்சு வந்துட்டா அம்மாவை பாக்குறேன்னு சொல்லு. சாம்பு, அப்பா, சாம்பு, அப்பா, அப்பா, அப்பா. சாம்பு, சாம்பலை சுத்தமா தேய்ச்சி எடுத்துறாங்கடா. போ. அறிவை கட்டவன். அப்பா